காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதில் காலிஃப்ளவரில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு 3/4 பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி நசுங்கிற பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கரண்டி, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அதாவது நம்ம காலிஃப்ளவரில் ஆல்ரெடி நம்ம கல் உப்பு போட்டு வேக வச்சுட்டோம். ஸோ இதில் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். பஜ்ஜி பதத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவர் நல்லா மசாலாக்குள்ளே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்ல மசாலா பிரட்டி எடுத்துக்கோங்க. பிரட்டி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துனீங்கன்னா இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது மசாலா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா 2 பக்கெட்டு பொன்னிறமாக வேகணும். ஆல்ரெடி நமக்கு காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இதில் கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம வேக விடுறோம். 2 சைடு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் பக்கோடா நமக்கு ரெடி ஆயிருங்க. இதில் கொஞ்சமாக ஆனியனோ டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பீச்சில் சாப்பிட்ற காலிஃப்ளவர் பக்கோடா கூட தோற்று போயிடுங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.